இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டின் மிக முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான மருத்துவர் சா. ராமதாசு இவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 1939 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டம் கீழ் சிவப்பிரி ஊரில் பிறந்துள்ளார். வன்னியர் சங்க போராட்டங்கள் மூலம் மாநில அளவில் அறியப்பட்ட இவர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். மருத்துவரான இவர் திரையுலகினர் மற்றும் கட்சி தொண்டர்களால் அன்போடு மருத்துவர் ஐயா என்று அழைக்கப்படுகிறார். 1980களில் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு போராட்டங்களை முன்னெடுத்தார். அதன் தொடர்ச்சியாக 1989இல் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார் மருத்துவர் சா. ராமதாசு அவர்கள். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் இவருக்கும் இவருடைய மகனும் பாமக தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கட்சியின் தலைமை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக தற்காலிகமாக இரு பிரிவுகளாக செயல்பட்டனர். ஜூன் 2026இல் இவர்களது திருமண நாளை ஒட்டி அன்புமணி ராமதாஸ் தனது தையலாபுரம் இல்லத்திற்கு நேரில் சென்று பெற்றோரின் ஆசிகளை பெற்றார். இதன் மூலம் தந்தை மகன் இடையேயான அரசியல் மற்றும் குடும்ப பூசல்கள் முடிவுக்கு வந்து மீண்டும் இணைந்து சுமூகமாக செயல்பட தொடங்கியுள்ளனர். தற்போது சமூக நீதியை நிலைநாட்டவும் கட்சியை வலுப்படுத்தவும் இவரது மகள் திருமதி ப. ஸ்ரீகாந்தி ராமதாஸ் தலைமையில் ஒரு புதிய ஆலோசனை குழுவை அமைத்து தமிழ்நாடெங்கும் நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு புதிய செயல் திட்டங்களை உருவாக்கி வருகிறார். இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய மருத்துவர் சா. ராமதாசு அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா 1960 மற்றும் 1970கள்ல தமிழ் திரையுலகத்துல மிக முக்கிய மற்றும் பிரபலமான காதல் கதாநாயகனா வலம் வந்த ரவிச்சந்திரன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1942ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க ரவிச்சந்திரன் அவர்கள். புதுமையான உடைகள், நவீன சிகை அலங்காரம் மற்றும் ஸ்டைலான நடை உடை பாவனைகளால இளைஞர்கள் மற்றும் பெண்களோட மனதை கவர்ந்தவர் ரவிச்சந்திரன் அவர்கள். அக்கால திரைப்படங்கள்ல இவர் அணிந்த நவீன ஆடைகளுக்காக ரசிகர்கள் இவரை செல்லமா ஜாக்கெட் ரவிச்சந்திரன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. புகழ்பெற்ற இயக்குனர் ஸ்ரீதரோட திரையுலக காவியமான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாயிருக்கிறாங்க ரவிச்சந்திரன் அவர்கள். விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற பாடல்லையும் இவர் நடிச்ச காமெடி காட்சிகளும் இவருக்கு பெரும் புகழை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லலாம். 1980களுக்கு பிறகு தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல வில்லனாகவும் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினாங்க ரவிச்சந்திரன் அவர்கள். ரஜினிகாந்தோட அருணாச்சலம் அப்படிங்கிற படம், கமலஹாசனோட பம்மல் கே சம்பந்தம் அப்படிங்கிற படம் இவருக்கு பிற்காலத்துல பெரும் புகழை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லலாம். தன்னோட மகன் ஹம்சவர்தன கதாநாயகனா வச்சு மானசீக காதல் மற்றும் மந்திரி குமாரன் போன்ற திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாங்க ரவிச்சந்திரன் அவர்கள். இவர் நடித்து இவருக்கு புகழை பெற்று தந்த முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1964 வெளியான காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படம், 1967 வெளியான அதே கண்கள் அப்படிங்கிற திரைப்படம், 1966 வெளியான குமரி பெண் அப்படிங்கிற படம், 1966 வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற படம், மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி அப்படிங்கிற படம், 1971 வெளியான உத்தரவின்றி உள்ளேவா. இந்த படங்கள் எல்லாமே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பெரும் புகழை வாங்கி தந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவரோட முதல் மனைவி லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்துல நடிச்ச பிரபல மலையாள நடிகை ஷீலா. இவங்களோட மகன் ஜார்ஜ் விஷ்ணுவும் சில தமிழ் படங்களை நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷீலாவை டைவர்ஸ் பண்ணிட்டு விமலா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரவிச்சந்திரன் அவர்கள். இவங்களுக்கு ஹம்சவர்தன், போஸ் அப்படிங்கிற 2 மகன்களும் லாவண்யா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தமிழ் திரையுலகத்துல மிக முக்கிய மற்றும் பிரபலமான காதல் கதாநாயகனான ரவிச்சந்திரன் அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றோம்.